ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ரொம்பவே டேஸ்டியான சோளா பூரி, அதுக்கு அட்டகாசமான ஒரு சைடு டிஷ் சென்னா மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மேக்சிமம் நம்ம சோளா பூரி எல்லாம் ஹோட்டல்ஸ்ல தாங்க சாப்பிடுவோம், வீட்டில் அதிகமாக செய்ய மாட்டோம். ஆனால் வீட்லயே ஹோட்டல் டேஸ்ட்ல ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ சோளா பூரியும் சென்னா மசாலாவும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோளா பூரி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது 400 கிராம் அளவு. கூடவே 1/4 கப் அளவுக்கு ரவை. நம்ம எந்த கப்ல மைதா மாவு அளந்து எடுத்தோமோ அதே கப்ல 1/4 கப் ரவை சேர்த்துக்கோங்க, சரியா இருக்கும். 2 கப் மைதா மாவுக்கு 1/4 கப் அளவு மட்டும் ரவை சேர்த்துக்கோங்க. அதிகமா சேர்த்திட்டாலும் நமக்கு பூரி ரொம்பவே கிறிஸ்பியா போயிடுங்க, சாப்பிட முடியாது. இப்ப இது கூட ஒரு ஸ்பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்க்கலாம். பேக்கிங் சோடா சேர்க்கிற போது பூரி உள்ள நல்லா சாஃப்டாவும் மேல நல்லா கிறிஸ்பியாவும் இருக்குங்க, அதுக்காக தான். இது கூட 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கிற போது நமக்கு ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துனீங்கன்னா போதும், நல்லா கலர் கொடுக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப இது கூட இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பா சோளா பூரிக்கு தயிர் சேர்த்து செய்யுங்க, அப்பதான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம தயிர் சேர்க்காம செஞ்சீங்கன்னா நமக்கு நார்மல் பூரி மாதிரி ஆயிடும். தயிர் சேர்த்தோம்னா தான் நமக்கு ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப தயிர் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்துடலாம். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மைதா மாவு வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 1 கப் கோதுமை மாவும் 1 கப் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். இல்ல சுத்தமா மைதா மாவு தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2 கப்பும் கோதுமை மாவே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்தி நல்லா சாஃப்டா பூரிக்கு எப்பயும் பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நம்ம பரோட்டாவுக்கெல்லாம் பிசைகிற மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாம பிசைஞ்சிட்டே இருங்க. அப்பதான் பூரி நல்லா உப்பலா புசு புசுன்னு வரும். பாருங்க, மாவு இப்ப நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது காயாம இருக்கிறதுக்காக மேல கொஞ்சமா எண்ணெய் தடவிடலாம். எண்ணெய் தடவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. மாவு 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இது ஊறுற டைம்ல நம்ம சென்னா மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1 மணி நேரம் இருக்கட்டும். சென்னா மசாலா பண்றதுக்கு நான் 150 கிராம் கொண்டக்கடலையை ஃபர்ஸ்ட் நாள் நைட்டே நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. இதை தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு குக்கருக்கு மாத்திரலாம். கொண்டக்கடலையை 8 to 10 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடுங்க, அப்பதான் நல்லா சாஃப்டா ஊறி வரும். இப்ப இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமா உப்பும் சேர்த்திடுங்க. இப்ப குக்கருடைய மூடி போட்டு மூடி வச்சுட்டு மீடியம் ஹீட்ல 5 to 6 விசில் வேக வச்சிடுங்க. அப்பதான் கொண்டக்கடலை நல்லா சாஃப்டா வெந்து வரும். இது ஒரு 6 விசில் வேகட்டும். இந்த டைம்ல நம்ம கிரேவிக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதெல்லாம் சேர்த்துடலாம். வெங்காயத்தை ரொம்பவே பொடியா கட் பண்ண வேண்டியது இல்லைங்க, கொஞ்சம் பெருசாவே கட் பண்ணிக்கோங்க. இது வதக்கிட்டு நம்ம அரைச்சி எடுக்கிறது தான். நான் பெரிய சைஸ்ல 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிரேவி அதிகமா தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்பவே அதிகமா வதங்க வேண்டியது இல்லைங்க, பாதி அளவுக்கு வதங்குச்சுன்னா போதும். இப்ப இது கூட 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் சேர்த்துடலாம். நான் பெரிய சைஸ்ல 3 தக்காளி எடுத்திருக்கேன், நீங்க சின்னதா இருந்தா 4 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, இது கூட 4 பல் பூண்டு. இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளியும் வெங்காயமும் நல்லா சாஃப்டா ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இந்த சென்னா மசாலாவுக்கு நம்ம வெங்காயம் தக்காளி தாங்க சேர்க்க போறோம், தேங்காவோ பொட்டுக்கடலையோ சேர்க்க போறது கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிரேவி அதிகமா தேவைப்பட்டுச்சுன்னா இந்த பொருளையெல்லாம் அதிகமா சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கூடவே 2 டீஸ்பூன் மிளகாய் தூள். நான் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் தனியா தூள். கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். இந்த கரம் மசாலா நான் ஃப்ரெஷ்ஷா வீட்டில் அரைச்சது தாங்க. அதனுடைய ரெசிபி லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மசாலா பொருளெல்லாம் சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். பாருங்க, இப்ப மசாலா பொருளெல்லாம் நல்லா வதங்கி அதனுடைய பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்ப மசாலா பொருளெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாத்திரலாம்.
கூடவே நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையில ஒரு 10 கொண்டக்கடலை மட்டும் உள்ள சேர்த்துக்கோங்க. அப்பதான் நமக்கு கிரேவியும் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும், டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப இதை நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சு எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம சென்னா மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு பொரிஞ்சதும் இது கூட ஒரு சின்ன பீஸ் பட்டை, கூடவே 2 லவங்கம், அப்புறம் ஒரு பாதி வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். வெங்காயம் சும்மா பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க, அதிகமா சேர்க்க வேண்டாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துட்டு வெங்காயத்தை லைட்டா வதக்கிடுங்க. இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற மசாலா விழுதை உள்ள சேர்த்துடலாம். மசாலா விழுது உள்ள சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. ஃபர்ஸ்டே நம்ம மசாலா பொருளையெல்லாம் வதக்கிட்டு அரைச்சிருக்கிறதுனால பச்சை ஸ்மெல் எதுவும் இருக்காதுங்க. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வதக்குனீங்கன்னா போதும். பாருங்க, இப்ப மசாலா விழுது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இது கூட கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம கொண்டக்கடலை வேக வச்ச இல்லைங்களா, அந்த தண்ணியே சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. கிரேவி லைட்டா திக்காயி ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கொண்டக்கடலை உள்ள சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் போல ஆகிடுச்சு. பாருங்க, கிரேவியும் நல்லா திக்காயி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா இது கூட நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற கொண்டக்கடலையை உள்ள சேர்த்துடலாம். நான் 150 கிராம் தாங்க கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுவே 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கும். இப்போ கொண்டக்கடலை உள்ள சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுடலாம். உப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா கடைசியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கொண்டக்கடலை வேக வச்சிருக்கும் போதும் உப்பு சேர்த்திருக்கோம், அப்புறம் வெங்காய தக்காளி வதக்கிற போதும் உப்பு சேர்த்திருக்கங்க. அதனால உப்பு மட்டும் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. இப்போ திரும்பவும் கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் போல ஆகிடுச்சு. பாருங்க, கிரேவியும் நல்லா திக்காயி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு கிரேவி லைட்டா திக்கா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கடைசியா பொடி பொடியா கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மாவும் 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இதை ஒரு டைம் லைட்டா பிசைஞ்சிட்டு சின்ன சின்னதா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். மாவு 1 மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊறிச்சுன்னா தாங்க பூரி நல்லா புசு புசுன்னு உப்பலா வரும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்பவே பெரிய உருண்டைகளா பிடிக்க வேண்டாங்க. ஏன்னா எண்ணெய் ரொம்ப அதிகமா தேவைப்படும். பெரிய கடாயா வைக்க வேண்டியதா இருக்கும். மீடியம் சைஸ் உருண்டைகளாவே பிடிச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி மடிச்சு விட்ட மாதிரி உருண்டை பிடிச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் உள்ள நல்லா லேயர் லேயரா சாஃப்டா இருக்கும். பாருங்க, இந்த அளவு சைஸ்ல இருந்துச்சுனாலே போதும். இதுவே நமக்கு எவ்வளவு பெரிய பூரி கிடைக்குங்க. பெரியவங்களே 2 3 பூரி தான் சாப்பிட முடியும். குழந்தைங்களாம் 1 பூரி தாங்க சாப்பிட முடியும். இந்த சைஸ்ல இருந்த மாதிரி உருண்டை பிடிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இது மாதிரி மடிச்சு விட்ட மாதிரி உருண்டை பிடிங்க. எல்லா மாவையுமே இதே மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்ப எல்லா மாவையுமே சின்ன சின்னதா உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. அடுத்தது கிச்சன் டாப்ல இல்லைன்னா பூரிக்கட்டையில கொஞ்சமா எண்ணெய் தடவி விட்டுருங்க. எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை உள்ள வச்சு நீங்க எப்பயுமே பூரி உருட்டுற மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. மாவு ரொம்பவே திக்னஸா உருட்டக்கூடாதுங்க. எப்பயுமே பூரிக்கெல்லாம் எந்த சைஸ்ல உருட்டுவீங்களோ அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி உருட்டிக்கோங்க. பாருங்க, இப்ப இந்த அளவுக்கு உருட்டி எடுத்தாச்சு. இது எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்ப கடாயில எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இருக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூரியை உள்ள சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு சைட் பொரிஞ்சு மேல வந்ததுக்கு அப்புறமா லைட்டா கரண்டியில அழுத்தி விட்டுட்டே இருங்க. அப்பதான் பூரி நல்லா பொசு பொசுன்னு பொரிஞ்சு உப்பலா வரும். சோளா பூரி நம்ம மைதா மாவுல செஞ்சாதாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம மைதா மாவுல செஞ்சிருக்கிறதுனால ரொம்ப நேரம் கலர் மாறணும்னு விட்டீங்கன்னா முருகி போன மாதிரி ஆயிடுங்க. ஒரு சைடு லைட்டா கலர் மாறினதும் அடுத்த சைடு திருப்பி விட்டுருங்க. 2 சைடும் பொரிஞ்சு லைட்டா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் வெளியில எடுத்துடலாம். பாருங்க, இப்ப பூரி 2 சைடும் நல்லா பொரிஞ்சு லைட்டா கலர் மாறிடுச்சு. இதை வெளியில எடுத்துடலாம். அவ்வளவுதான், நமக்கு இப்போ ரொம்பவே டேஸ்டியான சோளா பூரி, அதுக்கு ரொம்பவே அட்டகாசமான சைடு டிஷ் சன்னா மசாலா ரொம்ப ரொம்ப சூப்பரா தயாராயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னோட இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.